பெண் குழந்தைகளுக்கு சட்ட பாதுகாப்பு இருந்தாலும் அந்த சட்டங்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக தெரியவில்லை, பாதுகாப்பாக இருக்கவில்லை என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது மேடைக்காக பேசிய பேச்சு அல்ல. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு பாலியல் வல்லுறவு என்று சொல்லக்கூடிய இந்த கொடுமை குழந்தைகள் பக்கம் திரும்பியிருக்கிறது. இன்றைக்கு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படாத அதிகாரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தினந்தோறும் பத்திரிகை செய்தியில் பார்க்கிற போது தண்டனை விவரங்கள் 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு தண்டனை, 7 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த வழக்கில் அதிகாரிக்கு 20 ஆண்டு தண்டனை அப்படின்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்பிங் செய்கிறது, பெண்களுடைய உடலில் வேறொரு பெண்ணுடைய படத்தை எடுத்து அதில் பொருத்தி ஒரு ஆபாச படமாக வெளியிடுவது போன்ற நடவடிக்கைகள் இன்றைக்கு தொடர்ந்த வண்ணம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய அரசமைப்பு சட்டம், இந்திய சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு ஆதரவாக சட்ட புத்தகத்தில் இருந்தாலும் அது உண்மையிலேயே பெண்களுக்கு பயன் அளிக்கவில்லை, பலன் அளிக்கவில்லை என்ற கருத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுதான் இந்தியாவின் யதார்த்தமான உண்மையாகும். ஒரு சாதாரணமான கருத்து அல்ல. பல்வேறு வழக்குகளை பார்த்து, பல்வேறு வழக்குகளை விசாரணை செய்து, பல்வேறு வழக்கு நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்த ஒரு தலைமை நீதிபதி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் மாற்றப்பட வேண்டும், மக்கள் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆணாதிக்க சமூகம் இந்த சமூகத்திலே அழுத்தமாக இன்றும் பதிந்திருக்கிற இந்த கருத்தை தான் நீதிபதி கவாய் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதைத்தான் தந்தை பெரியார் அவர்களும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அவர்களும் தங்களுடைய கருத்துகளில், கொள்கை வடிவங்களில் ஆணுக்கு பெண் அடிமை அல்ல, ஆணுக்கு பெண் சமம் என்கிற கருத்தை இந்த சமுதாயத்திலே, உலக சமுதாயத்திலே விதைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.